வீடியோவை என்ன சொல்லி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அம்மா தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம தோசை ஊற்றி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மாவு எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் அடுப்பில் பால் வச்சுருந்தேன் டீக்காக. குட்டி பிள்ளை இப்போல்லாம் நல்லா டீ குடிக்க பழகிக்கிட்டா. எப்போ பார்த்தாலும் டீ வேணும் டீ வேணும்னு கேட்டுட்ருக்கா. காலையில் டீ போட்டு அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு கருப்பு சுண்டல் வேக வச்சுருந்தேன். அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தா. 2 இட்லி மீதமாயிருச்சு. அதில் இட்லி உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து தாளித்து வதக்கி விட்டுட்டு ஊற்றி வச்சுருக்கிற இட்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து இறக்கிட்டோம் அப்படின்னா இட்லி உப்புமா சூரிய வம்சம் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக செஞ்ச உப்புமாவே டேஸ்ட்டுக்காக ஆளாளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. கொஞ்சமாக ராகி அடைக்காக மாவும் அம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க. அதையும் சுட்டு சாப்பிட்டாச்சு. ஊருக்கு வந்ததில் என் பொண்ணு தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி.